हेलो फ्रेंड्स, वेलकम टू तमिल कुक प्रिंसेस। इनकी நம்ம சிக்கன் கிரேவி பார்க்கலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஆயில் ஊத்திக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சிடுச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நமக்கு அந்த பச்சை வாடை போகணும், நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கழுவி வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். எண்ணெயிலே வேக விட்டுடலாம். சிக்கன் வேகிறதுக்காக ஒரு கிளாஸ் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் கிரேவி செய்கிறதுனால நமக்கு வந்துட்டு ரொம்பவும் கிரேவியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நமக்கு நார்மலாக நமக்கு பெரட்டல் மாதிரி வரணும்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கணும். ஆல்ரெடி சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். இப்போ மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள். நமக்கு கறி கொஞ்சம் வெந்து வந்துடுச்சு, முக்கால்வாசி. இந்த டைமில் வந்துட்டு மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மசாலோட நல்லா கொதிக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். இப்போது கொஞ்சமாக ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளி அதிகமாக போனால் நல்லா இருக்காது, நமக்கு அந்த டேஸ்ட்டு தெரியாது. அதனால் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வதக்கி அரைச்சி சேர்த்துருக்கேன். இன்னொரு 5 நிமிஷம் கிரேவி கொதிக்கட்டும். கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போ கடைசியாக தேங்காய் கொஞ்சம் அரைச்சி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி. நமக்கு இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.